மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை குறை கூறுவதை துணைநிலை ஆளுநர் நிறுத்த வேண்டும் என புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 16 மாதமாக எந்தவித அடிப்படை திட்டங்களை கூட செயல்படுத்த முடியாமல் நாராயணசாமி தலைமையிலான அரசு முழுமையாக செயலிழந்து விட்டதாக விமர்சித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமி இருவரும் மாறி மாறி மக்களிடையே பொய்யான தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயந்திரம் ஆளுநரின் கீழ் உள்ளதா எனவும் அன்பழகன் கேள்வி எழுப்பினார். காலையில 2 பேரும் சண்டைன்றீங்க, மாலையில பார்த்தா கொஞ்சம் குழாவுறீங்க, மறுநாள் பார்த்தா 2 பேரும் ஒண்ணா உட்காந்துக்கிறீங்க. ஒரு அமைச்சர் கவர்னருடைய செயல்பாடை பப்ளிக்கா விமர்சனம் பண்றாரு, இன்னொரு அமைச்சர் கவர்னர் தான் நல்லா செய்யறாங்க சொல்றாங்க. ஒரு விழாவில் பார்த்தா எல்லாம் ஒண்ணா நிற்கிறீங்க, ஸ்டேஜில் எல்லாம் ஒன்றா ஏறிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் 2 பேருமே சேர்ந்து, இந்த மாநிலத்துடைய முதலமைச்சரும் இந்த கவர்னரும் 2 பேருமே சேர்ந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கின்ற மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயலில் இறங்கியிருக்கிறீங்க.